முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜூலை மாதம் 23ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலைவானியில் இருக்கையாக அதிகாலை சரியாக 7:45க்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. இதுவரையிலும் நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவின் மத்திய இந்திய பகுதிகள், வட இந்திய பகுதிகளில் தீவிரமாக காணப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக நாக்பூர் மாநிலம், மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றிலிருந்து அவர்களுக்கு தீவிரமான தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நீலகிரி மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. படிப்படியாக இந்த கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். கேரளா பகுதிகளில் இயல்பான அளவில் இருக்கும். கர்நாடக பகுதிகளில் இயல்பான அளவில் இருக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இயல்பான அளவில் இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 2 வாரங்களுக்கு தென்னிந்திய பகுதிகளை காட்டிலும் வட இந்திய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலனத்தின் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை உயர்வின் காரணமாகவும் தமிழ்நாட்டின் தென்மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இன்றும் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் வட தமிழக மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் தொடங்கி பரவலாக கிழக்கு கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றிலிருந்து மழைப்பொழிவு என்பது இடியுடன் கூடிய மழையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 24, 25, 26 இந்த தேதிகளிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும், 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அதே இடங்களில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மாத இறுதி வரையிலும் நம்பர் 1 அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த பகுதிகள் தான். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குமே தொடர்ந்து மழை விட்டு மாலை இரவு நேரங்களில் பதிவாகக்கூடிய மழை மாவட்டங்களாக இருக்க போகிறது. இந்த குறிப்பாக வட மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் 24ஆம் தேதிகளுக்கு பிறகு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடுத்த உடனே இதுக்கு முன்னாடியான காலகட்டங்கள்லாம், மே மாதம் காலகட்டங்கள்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 22 இந்த ஜூன் மாதத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய அப்படி தான் இருந்தது. ஒரே நாளில் சடனாக நிறைய இடங்களில் தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஜூன்லேன்னு நினைக்கிறேன், பர்டிகுலர் ஜூனில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட நாட்களில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா, இன்னையிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை காற்றின் வேகம் குறைகின்ற காலகட்டமாக இன்றிலிருந்து காணப்படுகிறது. இந்த தென்மேற்கு திசை காற்றின் வேகத்தன்மை குறைகின்ற காரணத்தினால, கேரளாவில் மழை குறைகின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து வரக்கூடிய அந்த காற்று வேகம் அதிகரித்து வெப்பச்சலன இடிமலையாக தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அந்த பகுதியிலிருந்து வரும்போது காற்று இருக்காது. தமிழ்நாட்டின் தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகரிக்கும். சில இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும், மத்திய மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களிலும் அதிகரித்து இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இந்த நாள்தோறும் இன்றைக்கி ஒரு 2 இடங்களில் பதிவாயிருக்கு அப்படின்னா, நாளை ஒரு 3லிருந்து 5 இடங்கள், அதற்கு அடுத்த நாள் 7 இடங்கள், 8 இடங்கள் என நாட்கள் செல்ல இடங்களுடைய பட்டியல் என்பது அதிகரித்துக்கிட்டே போகும். குறிப்பாக எண்ணெயிலிருந்து ஒரு மிக சிறப்பான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம்னா 26ஆம் தேதிகளுக்கு பிறகு 27, 28, 29, 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த தேதிகளில் நம்ம தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாட்டில் அனைத்து உள் மாவட்டங்கள், அநேக மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்களில் நல்ல மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்க முடியும். சியர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் சரி, அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய அந்த சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிகளுக்கு பிறகு நம்ம பகுதியில் அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த அமைந்தால் கண்டிப்பாக தீவிரமான இடியுடன் கூடிய காலகட்டம் வந்துவிடும். அப்படி வந்துடுச்சுன்னா தொடர்ந்து இனிமேல் செப்டம்பர் வரைக்கும் அது ஒரு தீவிரமான ஒரு மழை நாட்களாக தமிழ்நாட்டில் அமைந்து கொண்டே இருக்கும். அதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே தற்போது உருவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும், வட மாவட்டங்களுக்கும், மத்திய மாவட்டங்களுக்கும்
ஏன்னா அனைத்து தமிழகத்தின் அநேக மாவட்டங்கள்னால் அதில் எல்லா மாவட்டங்களும் வந்துடும் தான் அர்த்தம். அப்படி இருக்கிறனால எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிகளுக்கு பிறகு மிக சிறப்பான ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இதில் எல்லா மாவட்டங்களும் இந்த ஆண்டு ஒரு சற்று விசித்திரமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு இந்த 2024 சற்று விசித்திரமான ஒரு ஆண்டு. கடந்த ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதங்களில் தீவிரமான தென்மேற்கு பருவமழை இருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிகளுக்கு பிறகு தான் அந்த வெப்பசலன இடிமலை என்பது அதிகரித்திருக்கிறது. இது நிறைய வருஷங்கள் அந்த மாதிரி தான் நடந்திருக்கிறது. இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா வழக்கத்திற்கு மாற்றமாக முதல்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த தென்மேற்கு பருவமழை பலவீனமடைந்து தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமலையினுடைய தாக்கம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இப்படி அதிகரிக்கும் போது ஆகஸ்ட் 20ஆம் தேதிகளுக்கு மேலே வங்கக்கடல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அந்த தாழ்வு பகுதி இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய சுழற்சி தொடர்ந்து ஒரு கட்டுப்பாட்டாளராக இருந்து கொண்டு ஆகஸ்ட் இறுதி வரையிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மற்றும் புதுவையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க போகிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பகல் நேர வெப்பநிலை தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். வெப்பநிலையுடைய தாக்கம் என்பது மேலும் தீவிரமடையும். தென் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு கோடை காலம் போன்று ஒரு வெப்பநிலை மிக கடுமையான முறையில் இருக்கும். அது தினசரி காலை மற்றும் மாலை இரவு மற்றும் மத்திய நேரங்களில் தென் மாவட்டங்களில் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே பகல் நேர வெப்பநிலை பதிவாகும். ஆனால் அதற்கு ஏற்ற போலவே பருவமழை சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போது வெயில் அடித்தா தான் பருவமழை நன்றாக பதிவாகும். அதாவது வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்போ வெயில் எந்த அளவுக்கு பதிவாகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை தீர்மானிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்னையிலிருந்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பலவீனம் அடைகின்ற காரணத்தினால மீண்டும் அது ஒரு சரியான முறையில் ஒரு தீவிரம் எடுப்பதற்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிகளுக்கு மேலே ஆகிறது. இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி வருவதற்கு முன்கூட்டிய டேட் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 25 நாட்கள் இருக்குது. அந்த 25 நாட்களுமே தென் மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும், திடீரென்று மழை பெய்யும், இப்படின்ற ஒரு காலநிலை இருந்து கொண்டே இருக்கும் இந்த 25 நாட்களுக்கு. ஆகவே இது 25 நாட்களும் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். அதற்கு பிறகும் வரக்கூடிய நாட்களும் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகச்சிறப்பான காலகட்டம். இதில் முதல் 10 நாட்கள் இன்றிலிருந்து அடுத்த 10 நாட்கள் படிப்படியாக தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவே தமிழகம் மற்றும் புதுவையில் அமைகிறது. ஆக பொறுத்தவரையில் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு வட மாவட்டங்கள் வட உள் தமிழக மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான இடியுடன் கூடிய கனமழை, டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பரவலாக இடியுடன் கூடிய கனமழை, ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே தீவிரமான இடியுடன் கூடிய கனமழை என்பது ஆரம்பித்துவிடும். அதனுடன் இணைந்த சுழற்சியும் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் அமையப்பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் மிகச்சிறப்பான முறையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் மிக கனமழை அதீத கனமழை என்கின்ற அளவில் பதிவாகும் என மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனலுடன் மாலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.